சர்க்குருவே துணை. மனம் மனத்தினில் ஒடுங்கி நம் மாயையெல்லாம் நீக்கி தூய ஒளி கிளம்பி நம் துன்பமெல்லாம் தீர்த்து தாயைக் காட்டி தந்தையுடன் சேர அருள் புரிய வேண்டும். எல்லாம் வல்ல சத்குரு பிரம்மஸ்ரீ நித்யானந்தம் சுவாமிகள் மலரடி சரணம் சரணம் சரணம். ஓசையினில் 7 ஒளியின் கண் 5 நாசியினில் 3 நாவினில் 2 தேசனும் தேசனும் தண்ணீர் பிரியும் நாள் மாசறு சோதி வகுத்து வைத்தானே. ஓசையினில் 7 மரணத் தருவாயில் முதலில் காது கேட்கும் திறன் குறையும். செவியின் வழியே செயல்படும் 7 விதமான நுட்பமான நாதங்கள் ஒடுங்கும். ஒளியின் கண் 5 அடுத்து கண்களின் பார்வை மங்கும். ஒளியை புலப்படுத்தும் 5 விதமான பார்வைத்திறன் பஞ்ச வர்ணங்கள் அல்லது ஐவகை ஒளிக்கூறுகள் மறையும். நாசியினில் 3 மூக்கின் வழியே நடைபெறும் மூச்சுக்காற்றின் ஓட்டம் குறையும். இடைகளை பிங்களை ஆகிய 3 நாடிகளின் இயக்கம் ஒடுங்கும். நாவினில் 2 நாவினால் சுவைக்கும் தன்மையும் பேசும் தன்மையும் அற்றுப்போகும். தேசியும் தேசனும் தண்ணீர் பிரியும் நாள் என்பது இந்த உடலையும், தேசன் என்பது உயிருக்குள்ளிருக்கும் இறைவனையும் அல்லது ஆன்மாவையும் குறிக்கும். உடலும் உயிரும் ஆத்மாவும் பரமாத்மாவும் ஒன்றிடமிருந்து ஒன்று பிரியும் அந்த இறுதி நாளில் மாசறு சோதி வகுத்து வைத்தானே என்பது எவ்வித குற்றமுமற்ற ஒளிவடிவான இறைவன் ஒவ்வொரு மனிதனுக்கும் அவனது வினைப்பயனுக்கேற்ப இந்த மரண நேரத்தை ஏற்கனவே நிர்ணயம் செய்து வைத்துள்ளான் என்பதாகும். இந்த பாடல் சொல்லும் செய்தி என்னவென்றால், நாம் இந்த உலகை உணர்வதற்கு காரணமான 5 புலன்களும் ஒரு குறிப்பிட்ட வரிசையில் ஒடுங்கி இறுதியில் உயிர் பிரிவது இயற்கையின் நியதி என்பதாகும். திருமூனர் இந்த பாடலின் மூலம் வாழ்வின் நிலையாமையைச் சுட்டிக்காட்டி உடல் உறுப்புகள் செயல்படும் காலத்திலேயே இறைவனை உணர வேண்டும் என்பதை மறைமுகமாக வலியுறுத்துகிறார்.